திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு 44 லட்சம் நன்கொடை வழங்கியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் என் நேரு செய்தியாளர் சந்திப்பில் கோபத்துடன் பதிலளித்து, நான் பணம் கட்டுகிறேன், கட்டக்கூடாதா என்று எதிர்கேள்வி எழுப்பினார். அண்மையில் அமைச்சர் என் நேரு தனது பிறந்த நாளையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 44 லட்சம் காணிக்கை வழங்கியதாக கூறப்படும் புகைப்படம் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்தச் சூழ்நிலையில் திருச்சி மாவட்டம் மணிகண்டம் அருகே 174 ஊரக குடியிருப்புகளுக்கான குடிநீர் திட்டத்தினை அமைச்சர் நேரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளித்தார். வாக்காளர் பட்டியல் குறித்து SIR கணக்கெடுப்பு பணிகளுக்கு வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் செல்லலாம் என்று தேர்தல் ஆணையமே அனுமதி வழங்கியுள்ளது. அதில் தவறு ஏதும் இல்லை. மற்ற கட்சிகளின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் செல்வதை யாரும் தடுப்பதில்லை. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். SIR படிவத்தை நிரப்பித்தர திமுகவினர் உதவுவது தவறில்லை. நாளை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் ஆட்சியில் இருப்பவர்கள் ஏன் இதை கவனிக்கவில்லை என்று எங்கள் மீதே குற்றம் சாட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். நடிகர் விஜய்க்கு வேண்டுமானால் திமுக ஆட்சி நல்லவர்கள் போல் வேஷம் போடுவது போல் தெரியலாம். ஆனால் தமிழக மக்களுக்கு திமுக ஆட்சியைப் பற்றியும் முதலமைச்சரை பற்றியும் நன்றாகவே தெரியும் என்றும் அவர் பதிலளித்தார். அப்போது செய்தியாளர்கள் திருப்பதி கோவில் நன்கொடை விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பத் தொடங்கினர். கடந்த 9ஆம் தேதியன்று திருப்பதி ஏழுமலையான் கோவில் அன்னதானத்திற்கு 44 லட்சம் வழங்கியதாக புகைப்படம் வெளியாகியது என்று செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நேரு திடீரென கோபமடைந்தார். நான் பணம் கட்டுகிறேன், கட்டக்கூடாதா? நான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு 44 லட்சம் காணிக்கை வழங்கியது குறித்து விமர்சனம் செய்யட்டும். எல்லோரும் என்னை நல்லவன் என்று சொல்வார்களா என்று எதிர்கேள்வி எழுப்பிய அவர் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்.